ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி நையம். இது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் கோட் GE3792. இதில் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் வந்து வேறு சப்ஜெக்ட் கோடில் வரும். உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு செக் பண்ணிக்கிங்க. GE3792 வந்துட்டு நீங்கள் அனானிஸ்டில் படித்தாலும் அஃபிலியேட்டட் அண்ட் அட்டானமஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த GE3792 அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் ஆகும். இந்த சிலபஸை நீங்கள் படிக்கிற இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு சிலபஸும் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஷ். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் GE3792. இந்த டாபிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் பிரகாஷ் கண்ணா சார். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் வீடியோஸ் நான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு பிரகாஷ் கண்ணா சார். இப்போ யூனிட் 1ல் இன்ட்ரொடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அதோட டைட்டில். நமக்கு பார்க்க எல்லா டாப்பிக்லேயும் நம்ம பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு சிலபஸ், என்டையர் சிலபஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் இருக்குது. அது எல்லா யூனிட்லையும் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் நம்ம 4 டாபிக் கொடுத்துருப்போம். இப்போ வந்து யூனிட் 1ல் இருக்க இந்த 4 டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிட்ஸ்பர்க்ஸ் 10 மேனேஜரியல் ரோல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக், டெய்லர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், ஹென்ரி ஃபயல்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் நம்ம 4 டாப்பிக்கில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹென்ரி ஃபயல்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த டாப்பிக்லாம் போகணும் யூனிட் 1ல். யூனிட் 2 எடுத்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 1. இதான் வந்து யூனிட் 2ஓட டைட்டில். இதில் நமக்கு ஒரு 4 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் அண்ட் பிளானிங் ப்ரெமிசஸ். செகண்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன், ஆர்கனைசேஷன் தியரி அண்ட் பிரின்சிபல், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை ஷார்ட்டாக ஹச்ஆர்டி சொல்லுவாங்க. சில கொஷின்ஸில் வந்து HRMனு கொடுக்குறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர்ஸாக இருக்கும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்ம 3 இதாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாஃபிங், செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட். 3மே பெரிய டாபிக். நீங்கள் ஜென்ரலாக வந்து HRD இல்லை HRM அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3 பற்றி கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாஃபிங் பற்றி கேட்டாங்கன்னா ஸ்டாஃபிங் எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ யூனிட் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2. இதில் நமக்கு 4 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர், கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அண்ட் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தனி கொஷின், பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய கொஷின். ரெண்டுமே தனித்தனியாகவும் கேட்கலாம், ஒன்றாவும் கேட்கலாம். ஒன்றா கேட்டாங்கன்னா அப்படி கேட்பாங்கன்னா அந்த ஒரே கொஸ்டின் கேட்கும்போது ஒரு 6+7 கேட்கலாம், 7+6 கேட்கலாம் உங்களுக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மட்டுமே தனியாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அது டெசிஷன் மேக்கிங். இந்த 4 டாப்பிக்கில் நம்ம கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸும் ஒரு குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர், டெசிஷன் மேக்கிங். இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா ஃபுல்லாக கேஸ் ஸ்டடிஸாக தான் இருக்கும். கேஸ் ஸ்டடினா அதாவது நீங்கள் ஒரு லீடரை கொடுத்து எழுத சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமான லீடர் இருக்காங்களோ அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் உங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி உங்களை எழுத சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் எந்த மாதிரி லீடர்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத பற்றி எழுத சொல்லலாம். அதனால் கேஸ் ஸ்டடிஸ் நிறையா இருக்கும். இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி படிங்க, ஈஸியாக இருக்கும். யூனிட் 4 ஆர்கனைசேஷன் தியரி. இதில் 4 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம 2 டாப்பிக்கை டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர் குரூப், இன்னொன்று இன்ட்ரா குரூப் அப்படின்னு இருக்கும். அடுத்து மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் தியரி. இது ஷார்ட்டாக வந்து மோட்டிவேஷனல் தியரின்னு சொல்லுவாங்க. இதில் கீழே மோட்டிவேஷன் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக மோட்டிவேஷனல் தியரி அப்படின்னு சொன்னாலே மேஸ்லோஸ் ஹைரார்கி நீட் தியரி தான். ஆனால் ஜென்ரலாக வெறும் மோட்டிவேஷனல் எக்ஸ்பிளைன் மோட்டிவேஷனல் தியரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேத்ஸில் இதனால ஆன்சர் கரெக்டாக வரும், ஹெட்பர்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மோஸ்ட் ரிலவெண்ட் மோட்டிவேஷனல் தியரி அப்படின்னா அது மேத்ஸ்லோஸ் தியரி தான். அதனால் மோட்டிவேஷனல் தியரி கேட்டாங்கன்னா நீங்கள் மேத்ஸ்லோ தியரி எழுதுவீங்க, கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். அடுத்து இந்த ஹெர்ஸ்பர்க் ஹைஜீன் தியரி அண்ட் மெக்லாண்ட் மோட்டிவேஷன் தியரி. 3 மோட்டிவேஷன் தியரி இருக்குது. 3 மோட்டிவேஷன் தியரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3மே எழுதிடும். அதில் வந்து மேத்ஸில் கொண்டு வரக்கூடாது. மோட்டிவேஷன் தியரினா மேத்ஸில் எழுதணும். 3 மோட்டிவேஷன் எக்ஸ்பிளைன் 3 மோட்டிவேஷன் தியரி கேட்டாங்கன்னா ஹெர்ஸ்பர்க், ஹைஜீன், மெக்லாண்ட், இந்த 3 தான் 3 மோட்டிவேஷன் தியரி.
அடுத்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம். இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி கொஸ்டின், ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம் தனி கொஸ்டின், ரெண்டுமே சேர்ந்து கேட்கலாம்னால ஒரே டாப்பிக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 4ல் நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது ஃபஸ்ட் 2 டாபிக். சரிங்களா? லாஸ்ட்டாக அந்த எல்லோ கலரும் ஹைலைட் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். அந்த யூனிட் 5 எடுத்தோன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மாடர்ன் டாபிக்ஸ். இதில் 4 டாபிக் இருந்தாலும் ஒரு டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரிப்பீட்டடாக கேட்குறது என்னென்னா ஸ்வாட் ஆர் ஸ்வாக் அனாலிசிஸ். அடுத்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ஷார்ட்டாக ERP அப்படின்னு கொஸ்டினில் இருக்கும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ஷார்ட்டாக MIS அப்படின்னு இருக்கும். அடுத்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், BPR. அடுத்து இண்டஸ்ட்ரி 4.0. இந்த இண்டஸ்ட்ரி 4.0ங்கிறது ஒரு செப்பரேட் கொஸ்டின், BPR செப்பரேட் கொஸ்டின், ரெண்டுமே கம்பைண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால நம்ம இதை போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லோ கலர் ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த 4 பெரிய உங்கள் சிலபஸ் ரொம்ப சிலபஸ், பெரிய சிலபஸ். அதில் இந்த 4 டாபிக் இம்பார்ட்டண்ட்டு. அந்த 4ல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹைலைட் பண்ணதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். யூனிட் 1ல் யூனிட் 5 வரைக்கும் ஹைலைட் பண்ணதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது இதெல்லாம் ஹைலைட் பண்ணல அதை ஒன்றா படிச்சுட்டு வருவாங்க. கண்டிப்பாக நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஹைலைட் பண்ணதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக படிக்கிறது ஹென்ரி ஃபோயல்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். யூனிட் 2 டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் HRM. அதில் ஸ்டாஃபிங், செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் 3மே பெரிய கொஷின், 3மே கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர் அண்ட் டெசிஷன் மேக்கிங். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடிஸ் நிறையா வரும், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். யூனிட் 4 ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், இன்டர் குரூப் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட் தியரி, இது மோட்டிவேஷன் தியரி சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் தியரி அப்படின்னா மேக்ஸ்லோ தியரி, 3 மோட்டிவேஷன் தியரி அப்படின்னா ஹெட்ஸ்பர்க், ஹைஜீன், மெக்லான். இதில் இண்டிவிஜுவலாகவும் அவங்க பேர் சொல்லி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் ஹைஜீன் தியரி பற்றி கேட்கலாம், மெக்லான் கேட்கலாம், ஹெர்பிஸ் கேட்கலாம், இல்லை ஷார்ட்டாக 3 மோட்டிவேஷன் தியரின்னு கேட்கலாம். சரி, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இதில் ஆனால் யூனிட் 4 பொறுத்த இம்பார்ட்டன்ட் 2 தான். ஒன்று ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மேஸ்லோ ஹையரார்கி ஆஃப் நீட் தியரி. ரெண்டை படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது படிக்கணும். யூனிட் 5 எடுத்தோம் அப்படின்னா யூனிட் 4 பார்ட் நினைக்கிறேன். யூனிட் 5 ஸ்வாட் ஆர் ஸ்வாக் அனாலிசிஸ். இவ்வளோ தான் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் கொடுக்குறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு மற்ற மேக்ஸிமம் கொடுக்குற டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நமக்கு கொடுத்த டாபிக்ஸ்லாம் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த வரைக்கும் வரணும்னு நம்பவும் எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.